அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் வியாழன் மஹ்ரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மஹ்ரீப் வரையிலும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி தெளிவினை பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு செய்வதனால் சிறப்பான பலன்களும் மகத்தான நன்மைகளும் இந்த அமலை செய்வதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தேவைகளும் நிறைவேற்றப்படும். அந்த அமல் என்னவென்று தெரிந்து கொள்வோம். ஜும்மா நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களுக்கும் மகத்தான நன்மைகளும் கூலிகளும் கிடைக்கும். அவ்வாறு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களை தெரிந்து கொள்வோம். அதிகமானோர்களின் கருத்து ஜும்மா என்பது பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமையாகும். ஆனாலும் ஜும்மாவுடைய நாள் பெண்களுக்கும் சிறப்பானதாகும். இந்த நாளில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் செய்யக்கூடிய அமல்கள் எல்லோருக்கும் பொதுவானதாகும். அதாவது ஆண்கள் அதிகமான வேலைகளில் இருக்கின்றமையினால் அதிகமான அமல்கள் செய்ய முடியாது. பெண்கள் ஜும்மாவுடைய நாளில் அதிகமான அமல்களை செய்து பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தால் அதை சிறப்பிக்காமல் இருப்பதில்லை. அதுவும் இரண்டு விதமாக சிறப்பிக்கலாம். ஒன்று, அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும். இரண்டாவது, செயல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும். இன்று அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டியவைகளை பற்றி தெளிவினை பெற்றுக்கொள்வோம். செயல்களை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் அவைகளை நாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதாவது குளிப்பது, நல்ல ஆடைகளை அணிவது, ஆண்கள் ஜமாத்துடன் தொழுவது, குத்பாவில் பங்கேற்றுக் கொள்வது, இந்த விடயங்களை நாம் செய்து கொண்டிருப்பதனால் செயல்கள் குறித்து இந்த பதிவில் விவரிக்கவில்லை. அமல்களை பற்றி விவரித்து உள்ளேன். ஜும்மாவுடைய நாளினை அலங்கரிப்பதற்காக அமல்களை கொண்டு சிறப்பிக்க இந்த மூன்று விடயங்களும் எவை, எந்த முறையில் ஓத வேண்டும், எத்தனை முறை ஓத வேண்டும், இது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வோம். அந்த மூன்று விடயங்களிலும் முதலாவது நம் உயிரிலும் மேலான நம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் ஓதப்படக்கூடிய ஸலவாத்து என்னிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றேன், மலக்குகள் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள், நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் மீது ஸலவாத்து சொல்கின்றவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள். ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் 10 அருளை பெற்றுக்கொள்கின்றோம் என்றும் அல்லாஹ்வின் அருள் கொண்டும் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். ஒரு அடியான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்வினுடைய அருள் தேவை. எனவே ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். அந்த வகையில் 4 சிறிய ஸலவாத்துகளை பார்ப்போம். முதலாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். இரண்டாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். மூன்றாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். நான்காவது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இரண்டாவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ, தினமும் அவருக்கு தேவைப்படக்கூடிய
அத்தனை விடயங்களையும் நினைத்து பார்க்க முடியாத அளவில் அல்லாஹ் கொடுப்பான். கவலைகளையும் துன்பங்களையும் போக்கிவிடுவான். எல்லா விதமான இன்னல்களுக்குமே நபி அவர்கள் கூறிய ஒரே தீர்வு, அது எதுவென்றால் அதிக அளவில் பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நன்றி செலுத்துபவர்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று கூறுகின்றான். சில வேளைகளில் நம்முடைய தேவைகள் நாம் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பதனாலேயே நிறைவேற்றப்படாமல் இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் அதிகளவில் பாவங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் தண்டனையை பெற்ற பின்னர் பாவ மன்னிப்பு தேடினார்கள். பின்னர் அந்த சமூகத்தினருக்கு அதிகளவான நிஹ்மத்துகளை அல்லாஹ் வழங்கினான். இதனால் ஜும்மாவுடைய நாளில் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று ஓத முடியும், அல்லாஹும்மஹ்ஃபிர்லி எனவும் ஓத முடியும். இதன் அர்த்தம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அர்த்தம். மூன்றாவது அமல் என்னவென்றால், அதாவது வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். இந்த நேரம் அந்நாளில் என்ன நேரத்தில் இருக்கும் என்று அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவே அந்நாளில் அதிகமாக நாம் துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அந்நாளில், அதாவது எல்லா தேவைகளினையும் உள்ளடக்கிய ஒரு துஆவை இங்கு தெரிந்து கொள்வோம். துஆக்களில் மிகச்சிறந்தது யார்? இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து துஆ செய்வதாகும். அந்த துஆ என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அஸாபன் நார். இந்த துஆ சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. மேலும் இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். அல்லாஹ்வை எந்நேரமும் அழைக்கலாம், எந்நேரமும் மன்னிப்பு கேட்கலாம். ஆகவே முதலாவது விடயம் ஸலவாத்து கூறுவது, இரண்டாவது பாவ மன்னிப்பு கேட்பது, மூன்றாவது அதிகமாக துஆ பிரார்த்தனையில் ஈடுபடுவது. இதனை வியாழக்கிழமை மஹ்ரீபில் இருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மஹ்ரீப் வரையிலும் ஓத வேண்டும். வியாழன் மஹ்ரீபில் இருந்து சிறிது நேரம் விட்டுவிட்டு ஓத வேண்டும். எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின், அஸ்தாஃபிருல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அஸாபன் நார். இதனை ஓதுவதற்கு வெறும் 10 செகண்ட்களே ஆகும். இதனை சிறிது நேரம் விட்டுவிட்டு ஓதிக்கொள்ள வேண்டும். நின்று கொண்டு இருக்கும் போதும் அமரும் போதும் இது போன்ற எல்லா நிலைமைகளிலும் வியாழக்கிழமை மஹ்ரீப் தொடக்கம் வெள்ளிக்கிழமை மஹ்ரீப் வரையிலும் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் நாள் முழுவதுமே அமலில் செலவழித்தது போல் இருக்கும். இதே துஆவையே ஓத வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த துஆக்களையும் ஓதிக்கொள்ள முடியும். இலகுவானதும் அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கியதாகவும் காணப்படுகின்றது. குறைந்தது 3 முறையாவது ஓதிக்கொள்வோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு வெள்ளிக்கிழமை தினத்தை பயன்மிக்கதாக அமைத்து கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.